ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். நம் தேவன் பெரியவராக இருக்கிறார். அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் அதிசயம் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இன்றைய நாளில் பேசுவாராக. கிருபையுள்ளவர், அவர் மகிமையுள்ளவர், அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் அதிசயம் செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த 12வது மாதம் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த 12வது மாதம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு அதிசயங்களை செய்து உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம், பக்கம் நம்பர் 1086. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்கள் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தும். அந்த நல்ல வேளையில அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எது நடந்தாலும் நான் தேவனுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் எந்த நடந்தாலும் சரி, அத்திமரம் ஒருவேளை எனக்கு பலன் கொடுக்காம போனாலும், என் சுற்றி இருக்கிறவங்க எனக்கு பலன் கொடுக்காம போனாலும், என்னை நம்பினவர்கள் எனக்கு பலன் கொடுக்காம போனாலும், நான் யாரெல்லாம் தஞ்சமாக வச்சிருந்தனோ எல்லாரும் என்னை கைவிட்டாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். எனக்கு ஒருவேளை இந்த ஆண்டு சொல்லியிருக்க வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஏனென்றால் அவரை நடக்க பண்ண வல்லவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அடுத்தது முக்கியமான வசனம். ஆண்டவராகிய கர்த்தர், சொல்லுங்க, ஆண்டவராகிய கர்த்தர், சத்தமா சொல்லுங்க. அவர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களாய் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கரணத்தை செலுத்துவோமா? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், அவர் எனக்கு பலனாய் இருப்பாரு. அவர் எனக்கு பலனாய் மாத்திரம் இருக்க மாட்டாரு, என்னை உயரமான ஸ்தலங்களில, உயரமான இடங்களில, உயரமான சந்ததியில அவர் என்னை நடக்க பண்ணுவார் என்கிற விசுவாசத்தை இங்க சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை பலன் இல்லாத சூழ்நிலை நீங்க உட்கார்ந்திருந்தாலும் சரி, சோர்வுற்ற சூழ்நிலை நீங்க உட்கார்ந்திருந்தாலும் சரி, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நானே உனக்கு பலனா இருப்பேன், நீ பேச ஆரம்பி, நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன். இந்த 12 மாதங்கள் ஒருவேளை எனக்கு சம்பவிக்க வேண்டியவர்கள் சம்பவிக்காமல் இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன். ஒரு நாள் பிசாசன் எழுந்து நின்று உனக்கு இது நடைபெறவில்லை என்று சொல்ல முடியாது. அத்திமரம் பலன் கொடுக்காமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போனாலும், ஒலிவ மரம் எனக்கு பலன் கொடுக்காம போனாலும், ஆட்டு மந்தையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், எது என் வாழ்க்கையில இல்லாமல் போனாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன், நான் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுவேன். ஏனென்றால் அவர் என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். கரணத்தை செலுத்துவோமா? அவர் எனக்கு பலனா இருக்கிறாரு, அவர் எனக்கு சத்துவமா இருக்கிறாரு, அவர் எனக்கு துருகமா இருக்கிறாரு. நம்பினோர் யாவரும் என்னை கைவிட்டாலும் கைவிடாத ஒருவர் என்னோட இருக்கிறாரு, அவர் என்னை உயர்ந்த இடங்களில் நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் சந்தோஷமா இருக்கணும்னா அவர் என்னை நடத்த வல்லவரா இருக்கிறாரு. ஏன் சந்தோஷமா இருக்கணுமா? அவர் என் தலையை உயர்த்த வல்லவரா இருக்கிறாரு. ஏன் சந்தோஷமா இருக்கணுமா? என் வாழ்க்கையில எவ்வளவுதான் இருள் நடந்தாலும் சரி, அடுத்த வசனம், அவர் எனக்கு பலனா இருந்து என்னை அவர் நடத்த பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கண்ணீரை துடைப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை என்ன கால்களாக மாற்றுவாராம்? மான் கால்களை போல ஆக்குவாராம். துள்ளி குதிச்சு சந்தோஷமாய் ஓடக்கூடிய மான் கால்களை போலாக்கி அவர் என்னை எங்க கொண்டு போய் உட்கார பண்ணுகிறவர் இருக்கிறார்னா, உயரமான ஸ்தலங்களில், சாதாரணமான ஸ்தலங்களில் அல்ல, கீழ்மட்டத்தில் இல்லை, நடுமட்டத்தில் இல்லை. அவர் உன்னை உயர்த்தணும் நினைச்சானா உயர்வான ஸ்தலங்களில் தான் நடக்க பண்ணுவார். மேலானவைகளை தான் வாழ்க்கையில் அவர்
காண பண்ணுகிறவர் இருக்கிறாரு. நீ சந்தோஷமா அவருடைய சமூகத்தில் நீ அகமகிழ்ந்து களி கூறும் போது, நீ சந்தோஷமா எது நடந்தாலும் நீ கவலைப்படாமல் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தர் எனக்கு செய்ய வல்லவர், அவர் செய்த முடிக்கிறது தடைபடாது என்று விசுவாசத்தோடு பேச ஆரம்பிக்கும் போது, தேவன் எனக்கு செய்ய வல்லவர், அவர் எனக்கு செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் ஓய்ந்திருக்கிறார் அல்ல. என் வாழ்க்கையில இன்னல்கள் நடந்தாலும் சோர்வுகள் நடந்தாலும் அவர் என்னை பலப்படுத்துவார்ங்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருந்துச்சுன்னா, உங்களை பார்த்து சொல்றாரு, பலன் இல்லைன்னு ஒருவேளை சொல்றியா, சத்துவம் இல்லைன்னு ஒருவேளை சொல்றியா, எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லைன்னு சொல்றியா, அவர் சொல்ற, நானே உனக்கு பலனா இருந்து உன்னுடைய கால் ஒன்றுக்கும் ஆகாத உன்னுடைய காலை நான் மான் கால்களை போலாக்குவே, ஒன்றுக்கு நீ உலகத்தில் நடக்கிற உன் காலை நான் மான் கால்களை போலாக்கி உன்னை சாதாரண ஸ்தலங்களில் இல்ல உயர்வான ஸ்தலங்களில் உட்கார பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. பலம் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் அவர் உதவி செய்கிறது லேசான காரியம். பக்கத்தில் சொல்லுங்க, உனக்கு உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். உன் குடும்பத்துக்கு ஒரு உதவி செய்கிறது லேசான காரியம். உன் பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவிக்கிறது அவருக்கு லேசான காரியம். நீ ஒருவேளை பலன் உள்ளவனா இருக்கலாம், ஒருவேளை பலன் அற்றவனா இருக்கலாம், ஆனா என் தேவனுக்கு உதவி செய்கிறது லேசான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12:9 இப்படியாக சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டு. அப்ப கிறிஸ்து நமக்குள்ள தங்கி இருக்கிறாருன்னா என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். நான் எப்படி மேன்மை பாராட்டுவேன்னா, மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. அவர் கிருபை நம்ம மேல இருக்குது பிரியமானவர்களே. அவர் கிருபை நம்ம மேல இருக்கிறதுனால தான் பலவீனமான நேரங்களிலையும் சோர்வான நேரங்களிலையும் தத்தளிக்கிற நேரத்திலையும் அவர் நமக்கு பலனா இருக்கிறவரா இருக்கிறாரு. ஆனா ஒன்றே ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற துக்கத்தை எடுத்து போட்டு அவர் எனக்கு செய்ய வல்லவரா இருக்கிற ஒரு சந்தோஷத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க. அன்னால் தனக்குரிய எல்லா காரியத்தையும் ஆலயத்திலே சொல்லிவிட்டு அவள் அதற்கப்பவும் என்னவா இருக்கவில்லை என்றால் துக்கமா இருக்கவில்லை என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அவள் தனக்குள்ள எல்லாவற்றையும் இயேசுவின் பிதாவாகிய தேவனிடத்தில் வந்து சொல்லிவிட்டு அதற்கப்புறம் துக்கமா இருக்கவில்லை. நீங்களும் தினமும் வருகிறீங்க, 21 நாள் ஜெபத்துல வந்து உங்க துக்கத்தை தேவனுடைய சமூகத்தில் வைக்கிறீங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் துக்கத்தை தேவனுடைய சமூகத்தில் வைக்கிறீங்க. ஒவ்வொரு இரவு ஜெபத்திலும் துக்கத்தை தேவனுடைய சமூகத்தில் வைக்கிறீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவர் பலனளிக்காம இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு பலனை கொடுத்து நான் உன்னுடைய கால்களை மான் கால்களை போலாக்கி உன்னை உயர்வான ஸ்தலத்தில் உன்னை உட்கார பண்ணுவதற்காக சில காலங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு, காலங்கள் வரும்போது ஒவ்வொருவரையும் அவர் சாதாரணமான ஸ்தலங்களில் இல்லை, அவர் உயர்வான ஸ்தலங்களில் உட்கார பண்ணுகிறாரு. அதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் வாழ்க்கை இழந்தாலும் சரி, என் வாழ்க்கை போராட்டத்துக்குள்ள போனாலும் சரி, யார் என்னை கைவிட்டாலும் சரி, யார் என்னை ஒதுக்கினாலும் சரி, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன். எனக்கு இந்த வருஷம் இந்த மாதம் செய்ய வேண்டிய கடமைகள் ஒருவேளை செய்ய முடியாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். என்னை யாராவது அடிச்சாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், யார் என்னை புறங்கூறினாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். இனி இருக்க இந்த 15 நாட்கள்ல எவ்வளவு போராட்டங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்தாலும் தீர்க்க தரிசனமா சொல்லுங்க, எவ்வளவு பிரச்சனைகள் வாழ்க்கைக்குள்ள வந்தாலும், எவ்வளவு பலவீனம் வாழ்க்கைக்குள்ள வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வாழ்க்கைக்குள்ள வந்தாலும் நான் மகிழ்ச்சியா இருப்பதை ஒருவனும் பிடுங்க முடியாது. ஏனென்றால் அவர் என்னை உயர்வான ஸ்தலங்களில் உட்கார பண்ணுகிறவர் இருக்கிறாரு. வாயில திறந்து சொல்லுங்க, எது நடந்தாலும் என் தேவனுக்கு சந்தோஷமா இருக்கிறேன். அவர் கிருபை என்னோடு எப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. அவர் ஒரு நிமிடம் கூட அவர் கிருபை என்னை விட்டு எடுத்து போடாதவராக இருக்கிறாரு. ஒரு நிமிடம் கூட அவர் என்னை கைவிடாதவராக இருக்கிறாரு. எல்லா நேரங்களிலும் அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்து என்னை உள்ளங்கையில வரைந்து அவர் என்னை பொறித்து வைத்தார். அவர் என்னை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, அவர் என்னை கைவிடாத தேவன், கைவிடாத தேவன். அப்ப நீங்க சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க, அவர் உன்னை உயர்வான ஸ்தலங்களில் கொண்டு போய் உன்னை உட்கார பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருந்து பாருங்களே, பிசாசு என்னன்னா இவ்வளவோ துக்கத்தை கொடுத்தவன் எப்படி இருக்கிறான்? சந்தோஷமா இருக்கிறான். இவ்வளவு பிரச்சனை கொடுத்தவன் சந்தோஷமா இருக்க. ஏன் சந்தோஷம்னா, சந்தோஷங்கிறது பணத்தினாலேயோ சந்தோஷங்கிறதுனாலேயோ புகழ்னாலே இல்லைங்க. உன்னுடைய ஆவி அகமகிழ்ந்து களி குறிச்சு பார்த்தீங்களா, உன்னுடைய எவ்வளோ பணம் கொடுத்தாலும் உன்னுடைய மனசுல சந்தோஷத்தை உண்டு பண்ண முடியாது. சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற ஒருவர் மாத்திரம்தான், அதுதான் பிதாவாகிய இயேசு கிறிஸ்து. வாழ்க்கையில எவ்வளவுதான் வசதியா இருந்தாலும் உனக்கு இரவுல நல்ல தூக்கம் வருதுன்னா ஒரே ஒரு காரியம், வசதி இருக்கிறவங்களால தூங்க முடியல, ஆனா நீங்களும் நாலு நிம்மதியா தூங்குறோம்னா அதுக்கு ஒரே ஒரு காரியம், தேவனுடைய அன்பு என் மேல் நிறைந்திருக்கிறது. தேவனை பலப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடி அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் அடியும் என்னை தேற்றுகிற அளவுக்கு அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறாரு. அந்த தேவன் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கிறார். அதுதாங்க பலன்.
பெரிய பலன் உங்களுக்கு கையை கொடுத்து சப்போர்ட் பண்றது பலன் இல்லை, நம்ம நிற்க பண்ணிருக்கிறதே ஒரு பலன் தாங்க, நம்ம நடக்க பண்ணிருக்கிறதே ஒரு பலன் தாங்க, இந்த 12வது மாசம் நம்ம காண பண்ணிருக்கிறதே ஒரு பலன் தாங்க. இந்த வருடங்களில் நீங்களுடைய மருத்துவ செலவுகளை பாருங்க, உலகத்தில் இருக்கிற மருத்துவ செலவுக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற மருத்துவ செலவுக்கு பார்த்தோம்னா எவ்வளவோ இடங்களில் கர்த்தர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்காரு, எவ்வளவோ இடங்களில் நம்மளை பாதுகாத்து வைத்திருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிற பிரச்சனை, உலகத்தில் இருக்கிற பலவீனங்கள் அவருடைய உயிரை கூட பறித்து விட்டதா இருந்தது. ஆனால் உனக்கும் எனக்கும் லேசான காரியமா அதை மாற்றிவிட்டு அவர் பலத்தை கொடுத்து நம்மளை உருவாக்கி வச்சிருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவமரத்தின் பலன் அற்று போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் போனாலும், எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பக்கத்தில் சொல்லுங்க, நீ என் மூஞ்சியை பார்த்துட்டு நான் சந்தோஷமா பேசுங்க, எது நடந்தாலும் கர்த்தர் என்னை மகிழ்ச்சியா இருக்க பண்ணுகிறா இருக்கிறாரு, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். உங்க மகிழ்ச்சியை பிசாசு பார்த்தானா ஓடியே போயிடுவாங்க, உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டான். ஒரு பிரச்சனையை கொடுத்த உடனே நம்ம சோர்ந்து போறனாலதான் அடி மேல அடி அடுத்தடுத்து விழுந்து கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, எது நடந்தாலும் பரவாயில்ல, இயேசு என் கூட இருக்கிறாரு, பரவாயில்ல, இயேசுவே நடத்துவாரு, பரவாயில்ல, இந்த மாசம் உரியது அடுத்த மாசம் ரெட்டிப்பா கொடுத்து என்னை நடத்த வல்லவரா இருக்கிறாரு, அவர் என்னை உயரத்துல கொண்டு போய் நிப்பாட்ட வல்லவரா இருக்கிறார். என்ன நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கணும். பிரியமானவர்களே, பாசிட்டிவான எனர்ஜி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு டாக்டர்கிட்ட போய் நீ முடியாம ஐசியூல வச்சிருந்தாங்கன்னா அவர் சொல்லுவாரு முடியாது தூக்கிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டாரு. எவ்வளோ நாள முடியுமோ அவரோட சொல்ற வார்த்தை, கவலைப்படாதீங்க நான் முயற்சி பண்றேன், கவலைப்படாதீங்க நான் முயற்சி பண்றேன். இவ்வளவுதான், இன்னும் நேற்றுக்கு இன்னைக்கு கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, முன்னேற்றம் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்க உங்க கடவுளை நோக்கி பாருங்க, உங்க கடவுள் யார் அவரை நோக்கி பாருங்க, அவர் உதவி செய்வார்னு சொல்லி அவர் டாக்டரே விசுவாசமான வார்த்தையை பேசும்போது, ஒரு டாக்டரை நடக்கும் என்று சொல்லும் போது, உலகத்தை படைத்த தேவனை நீ நம்பாமல் இருக்கிறது தவறு. பிரியமானவர்களே, தேவனை நம்புங்க, சந்தோஷமா இருங்க, அவர் எனக்கு செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு டாக்டர் சொல்றதை கீழ்ப்படிந்து அப்படியே செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா இயேசு சொன்ன கற்பனையில் நம்ம கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருக்கிறோமா? இயேசு சொன்ன காரியங்களை கீழ்ப்படிந்து நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா? இயேசு சொன்ன வார்த்தைகள் நம்ம பேசி கொண்டிருக்கிறோமா என்று பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள், உலகப்பரமான காரியங்களை பேசி கொண்டிருக்கிறோம். நீங்க ஆவியானவர் பேசுறாரு, எது நடந்தாலும் நான் உன் கூட இருப்பேன், உன்னை நான் பலப்படுத்தி உன்னை உயர்ந்த ஸ்தலங்களில் உட்கார பண்ணுவேன். மருத்துவர்கள் உனக்கு சுகத்தை கொடுக்க முடியும், ஆனா உன்னை உயர்வான ஸ்தலங்களில் உட்கார வைக்க முடியாது. உன்னிட்ட இருக்கிற பணங்களை எடுத்துக்கொண்டு அதற்கு சுகத்தை கொடுக்க முடியும், ஆனா ஆவியானவர் உனக்கு பணத்தையும் கொடுத்து சுகத்தையும் கொடுத்து உன்னை வாழ வயது உள்ளவர்களாக மாற்றி நீடித்த உன்னை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை உனக்கு காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். யார்கிட்டையும் அவருக்கு பரிதானம் வாங்கிட்டு கொடுக்கறவில்லைங்க, அவரை நோக்கி பார்த்த யாவருக்கும் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாத்துக்கும் தெரியும், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள். இந்த சூழ்நிலையில மோசேக்கு என்ன பண்ணுவதுன்னு தெரியாது. மோசே சுற்றி எகிப்தியர் ஜனங்கள் எல்லாம் நெருக்கி கொண்டிருக்கிறாங்க, செங்கல் முன்பதாக இருக்கிறது, பின்னாடி பார்வோன் துரத்திட்டு வராரு, என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை. மோசேக்கு தெரிஞ்சது ஒரே ஒண்ணுதான், இந்த பிரச்சனையின் மத்தியில இந்த ஜனங்கள் எனக்கு கை கொடுக்காத சூழ்நிலையில, இந்த ஜனங்கள் இவ்வளவு நாள் என்னை நம்பி வந்தாங்க, இவ்வளவு நாள் எகிப்தியை விட்டு வெளியே வர வரைக்கும் மோசே சொன்ன எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்தாங்க. ஆனா முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு செங்கடலை பார்த்த உடனே எகிப்தியர் மக்களுக்கு இருந்த விசுவாசம் என்ன ஆயிடுச்சு, அற்று போயிடுச்சு. அற்று போன அடுத்த நிமிஷம் மோசையை பார்த்து சொல்றாங்க, நாங்க வனாந்தத்தில் சாகும்படிக்கா என்னை கொண்டு வந்து விட்டீர் என்று சொன்ன உடனே மோசேக்கு ஒன்றே ஒன்று தெரிஞ்சிச்சு, என்னை நடத்தினவர் உண்மையுள்ளவர், அவர் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை பலப்படுத்தினவர் உண்மையுள்ளவர், என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் சொன்னாரு, நீ போகும்போது உனக்கு அடையாளங்களை காண்பிப்பே, எகிப்தியர் ஜனங்கள் எல்லாரும் நீ உன்னோடு இருக்கிறவன் தேவன் என்பதை அறிந்து கொள்வேன்னு சொல்லி அடையாளங்களை பெற்றுக்கொண்டு, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு, அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு, கோலினால் செய்கிற அற்புதங்களை பெற்றுக்கொண்டு வைராக்கியமாய் இருந்தவன் மோசே. ஆனா இந்த ஜனங்களுக்கோ அது தெரியவில்லை. இந்த ஜனங்கள் அற்புதத்தை பார்த்து வளர்ந்தவங்க, ஆனா மோசையோ அற்புதத்திலே நடந்து வந்தவன். கரங்கத்தை என்ன சொல்லுதோமா, அற்புதத்தை பார்த்து நம்ம நடந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை நடக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் அற்புதத்துக்குள் நடந்து போங்க, அற்புத காரியங்களை பெற்றுக்கொள்ளுங்க, உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் ஒரு நாளும் குறைந்து போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நாள் வரைக்கும் மோசையை கொண்டு எகிப்தியருக்கு வாதைகளை உண்டு பண்ணினாரு. இந்த ஜனங்கள் பார்த்து 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 நம்பி வந்தாங்க. ஆனா தனக்குன்னு ஒரு அற்புதம் நடைபெற போகும்போது அந்த ஜனங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரியமானவர்களே, எகிப்தியருக்கு வாதை வந்த போதெல்லாம் இஸ்ரவேல் சந்தங்கள் சந்தோஷித்து ஆடி பாடி
என்ன பண்ணாங்க? ஆட்டம் போட்டாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. எகிப்தியர் என்னை வீழ்த்தினவன்லாம் செத்து போயிருக்கான், என்னுடைய வீழ்த்தினுடைய குமாரர்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு எல்லாரும் என்ன பண்ணாங்க? சந்தோஷமா 120 ஆண்டுகள் கண்ணீர் வடித்ததுக்கு தேவன் அந்த 10 வாதைகளை கொடுக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை கையில பிடிக்க முடியல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்குன்னு ஒன்று வரும்போது மோசையை என்ன ஆரம்பிச்சிட்டாங்க? புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையும் அற்புதங்களை கேள்விப்பட்டு விசுவாசத்தை வந்துட்டு இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சு, இவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சு, இவங்களுக்கு கேன்சர் சுகமாச்சு, அவங்களுக்கு மரிச்சவங்க உயிரோடு எழுப்புனாங்க, இந்த ஊழிய காட்டப்போன அற்புதம் நடக்க நம்ம கேட்டு விசுவாசித்துட்டு நம்ம அற்புதக்குள்ள நடக்காதனால தாங்க நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இஸ்ரவேலுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. செங்கடலுக்கு முன்னாடி முதல் முறையாக ஒரு பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க. செங்கடலை எப்படி கடந்து செல்வது? இது நாள் வரைக்கும் 120 ஆண்டுகள் கண்ணீர் வடிச்சிட்டோம். இப்ப நம்ம செங்கடல்ல வந்து மாட்டிக்கிற தனக்குன்னு வரும்போது விசுவாசத்தை விட்டு விடுகிறார்கள். தனக்குன்னு வரும்போது விசுவாசத்தை இழந்து விட்டார்கள். அப்பதான் மோசே சொல்றாரு, நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு நான் ஒருத்தர் யுத்தம் செய்வாரு, அவர் தாங்க கர்த்தர். உங்களுக்கு நான் ஒருத்தர் இறங்கி வருவாரு. மற்றவங்களுக்கு இறங்கி வந்தது மோசேயுடைய வார்த்தை, ஆனா உங்களுக்கு நான் ஒருத்தர் இறங்கி வர்றாரு, அவர் தாங்க கர்த்தர். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறாரு, உங்களுக்காக அவர் அற்புதம் செய்கிறவரா இருக்கிறாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தாங்க, இப்பதான் அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்தாலும் கர்த்தர் என்னோடு இருந்து யுத்தம் செய்வார், எனக்குள்ள இருந்து அவர் அற்புதம் செய்வார் என்று ஜனங்கள் எல்லாரும் மோசையே பார்க்கறாங்க. மோசே பலம் உள்ளவனுக்கால பலனற்றவங்களை உதவி செய்ய லேசான காரியம் என்று அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அவன் சொல்றான், என்ன அழைச்சவர் உண்மை உள்ளவர், என்னை எந்த இடத்துல செங்கடலை வீழ்த்தி போட அவர் வல்லவர் அல்ல, அவர் செங்கடலை தலையை நிமிர பண்ண வல்லவராக இருக்கிறாரு, செங்கடலை என் தலையை உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுத்து ஜனங்கள் முன்பதாக மோசையை அவர் வீழ்த்துவதற்காக அங்க கொண்டு போய் வைக்கலைங்க, தலையை உயர்த்துவதற்காக செங்கடலை போய் நிப்பாட்டின காரணத்தை என்று சொல்லுத்தோமா. இதுக்கு நடுவில் நெருக்கங்கள், பாடுகள், போராட்டங்கள் எல்லாமே இருக்கும். ஆனா மோசே கர்த்தருக்குள் களி கூர்ந்தார். அவர் சொன்னாரு, நான் உன்னை கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டேன், கானான் தேசத்துக்குள்ள ஜனங்களை கூட்டிட்டு போய் விடுகிற அளவுக்கு உன்னை விடவே மாட்டேன்னு மோசேக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினாரு. அதனால என்னதான் ஜனங்கள் முறுமுடித்தாலும், என்னதான் பார்வோன் நெருக்கினாலும், என்னதான் வனாந்தரம் சொல்லி எவ்வளவுதான் நெருக்கினாலும் ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் அழைத்தவர் யாருதான் பலன் கொடுக்காம போனாலும், அத்திமரம் எனக்கு பலன் கொடுக்காம போனாலும், திராட்சை செடி எனக்கு பலன் கொடுக்காம போனாலும், ஆரோன் எனக்கு விரோதமா பேசினாலும், என்னுடைய ரத்தம் எனக்கு விரோதமா பேசினாலும், என்னுடைய எதிராளிகள் எனக்கு விரோதமா பேசினாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 40 லட்சத்துக்கு மேல இருக்கிறவர்கள்லாம் புறக்கணிக்கும் போது ஒருத்தனுக்கு மட்டும் பலன் இருந்துச்சு, ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை தான் அந்த 40 லட்சம் பேர்த்தை விடுவித்து வெளியே கூட்டிட்டு போனது. கரங்க ரெண்டு சொல்லுதோமா, அந்த நம்பிக்கை நமக்கு வேணுங்க. இது மாத்திரம் இல்ல, யாத்திரையாம 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 12ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலோட கடைசி வாதை 10வது வாதை நடைபெறும் போது ஆண்டவர் சொல்றாரு, மோசேட்ட சொல்றாரு, நீங்க ஆடுகளை எடுத்து புசித்து அந்த ஆடுகளை வெட்டி அது என்ன பண்ணணும், புசிக்கணும். அதோடைய ரத்தத்தை உங்கள் நிலைக்கால் மேல் மாட்டிலும் நிலைக்காலுடைய சைடில் 3 பக்கம் என்ன பண்ணணும், ரத்தத்தை பூசிட்டு நைட்டு முழுவதும் பாதரட்சத்தை அணிந்து கொண்டு கோலை கையில் வச்சுட்டு அந்த ஆட்டை அடித்த உனக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆட்டை அடித்து என்ன பண்ணணும், புசிக்கணும். உனக்கு தகுந்த மாதிரி ஆட்டை அடித்து இது எப்படி செய்ய முடியும்? இஸ்ரவேல் இருக்கிறது நெருக்கத்தின் பாதை, இஸ்ரவேல் இருக்கிறது கண்ணீரின் பாதை. ஆண்டவர் எப்படி கிரியை செய்ய பாருங்க. உன்னோட வேலை சந்தோஷமா சாப்பிட்டு உட்காரு, சந்தோஷமா துதிச்சுட்டு உட்காரு. நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உன் எதிராளிகள் நான் வந்து அழிப்பேன். நான் சொல்றதை மொத்தம் நீ கீழ்ப்படி, ஆட்டாடி புசி, கையில கோலை வச்சுக்க, காலை பாதரட்சத்தை போட்டுக்கோ, உனக்குள்ளதை படி எடுத்துக்கொள்ள. அதிகமா என்ன எடுத்துக்கொள்ளாத. உன்னால எவ்வளவு சாப்பிட முடியுமோ இரவு முழுவதும் நீ சாப்பிடு, நீ புசிச்சுடு. ஆனா உன் வீட்டோட வாசல இயேசுங்க ரத்தத்தை தெளிச்சு வை, இயேசு ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை உன்னுடைய நிலையில தெளிச்சு வை. தெளிச்சு வச்சுட்டு உனக்கு பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், பாடு எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் வெளியே வச்சுட்டு உள்ள உட்காந்து என்ன பண்ணு, புசித்து உட்காரு, ஆடி பாடி உட்காரு, பாட்டு பாடிட்டு உட்காரு. உனக்கு வெளியே பிரச்சனை தான், அது முக்கியம் இல்ல, உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். காரணம் நன்றி சொல்லுத்தோம். அவர் சொல்றாரு, உனக்குள்ளத உன்னால எவ்வளவு முடியுமோ, சின்ன ஆடோ பெரிய ஆடோ அந்த நைட்டுக்குள்ள நீ சாப்பிட்டு முடிக்கணும். உன்னை மிச்சம் வைக்க கூடாது, ஒரு ஆட்டையை நீ மிச்சம் வைக்க கூடாது, நீ அடுத்தவனுக்குள்ளத பிடிக்க கூடாது. உன் உயிரை காப்பாத்து, உன்னை உயர்ந்து அடைக்கிறத கொண்டு போவதற்காக ஒரு காரியத்தை சொல்றேன். நீ இரவு முழுதும் சாப்பிட்டு திருப்தியா உட்காரு. தூதர்கள் உனக்காக வந்து யுத்தம் செய்வாங்க. உன்னுடைய எதிராளிகள் எல்லா வீட்லையும் என்ன நடந்துச்சுங்க, சங்கார தூதன் உள்ள வந்து தலைச்சன் பிள்ளை எல்லாவற்றையும்
என்ன பண்ணி போட்டான்? சங்கரித்து போட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் இரவு என்ன பண்ணாங்க? தூங்குனாங்களா? சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சொல்லுங்க. புசிச்சு குடிச்சிட்டு சந்தோஷமா உட்கார்ந்தாங்க. வெளியே வீட்டுக்கு வெளியே வந்தா பிரச்சனை, வீட்டுக்கு வெளியே வந்தா இஸ்ரவேல் நெருக்குவாங்க, வீட்டுக்கு வெளியே வந்தா எவ்வளவோ போராட்டம் இருக்குது. ஆனா உள்ள உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எந்த கவலை இல்லாம புசிச்சுட்டு இருக்காங்க. இதைத்தாங்க கர்த்தர் சொல்றாரு. எந்த கவலை இல்லாம நீ புசிப்பாஹா, எந்த கவலை இல்லாம பாட்டு பாடுப்பாஹா, எந்த கவலை இல்லாம தேவனை நோக்கி பாருப்பாஹா. உனக்கு யுத்தம் பண்றது நீ இல்ல, உனக்கு யுத்தம் பண்றது நான். கரணத்தை நன்றி செலுத்தோமா? உனக்காக பரிந்து பேசுகிறவர் இயேசு கிறிஸ்து, உனக்காக அடிக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து, உனக்காக ரத்தம் சிந்தினவர் இயேசு கிறிஸ்து. அவர் உனக்காக யுத்தம் பண்ணும்போது நீ எதுக்கு உன்னுடைய பிரச்சனை உன் தலையில போட்டுட்டு நீ குழம்பிக் கொண்டு இருக்கிறா? உன்னுடைய கவலைகளை உனக்குள்ள போட்டுட்டு ஏன் குழம்பிக் கொண்டு இருக்கிறா? யுத்தம் செய்கிறது அவர். உன்னால உன்னைய விடுவிக்க முடியாது. உன்னைய விடுவிக்கிற ஒருவர் மாத்திரம் தான், அதுதான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் தேவன். அவர்தான் ஒரு பிரச்சனையை மாற்றுகிறவர். மனிதனால மாற்ற முடியாது, மனிதனால பலன் கொடுக்க முடியாது, மனிதனால உன் தலையை உயர்த்த முடியாது. உயர்த்துகிற ஒருவர் இயேசு மாத்திரம் தான். உன் தலையை உயர்த்துகிறவர் இயேசு மாத்திரம் தான். ஒரு கண்ணீரை துடைக்கிறவர் இயேசு மாத்திரம் தான். ஒரு கவலையை மாற்றுகிறவர் இயேசு மாத்திரம் தான். அவரை நம்பி உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களை உயர்ந்த அடைக்கத்தில் நடக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அந்த ரெண்டு சொல்லுத்தோம். அவரை நடக்க பண்ணுகிறவராக இருக்கிறாரு. எகிப்தியருக்கெல்லாம் மரணம், இஸ்ரவேலோ அடித்து புசித்து சந்தோஷமா இருந்து காலையில் வெளியே வந்து எல்லா வெள்ளியும் பொண்ணும் தங்கத்தையும் எடுத்துக்கொண்டு எங்க நடந்து போனாங்க? கானானை நோக்கி நடந்து போனாங்க. அந்த எகிப்தியன் ராஜா பார்வோன்னு சொல்றது மோசேட்ட, எங்களையும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. அப்போ நிலைமை எப்படி மாறிடுச்சு வருங்க. என்னையும் கொஞ்சம் அந்த வசனத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அடுத்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு என்னையும் கொஞ்சம் என்ன பண்ணு, ஆசீர்வதி. அப்போ எதிராளியை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அதை ரெண்டு சொல்லுத்தோமா? உயர்ந்த அடைக்கலத்தை உட்கார பண்ணிட்டாருன்னா உன் எதிராளிகளை உன்கிட்ட வந்து என்னையும் கொஞ்சம் ஆசீர்வதி, எனக்கும் கொஞ்சம் கொடு, என்னையும் கொஞ்சம் உங்க ஆண்டவரை நினைத்தலும் சொல்லி சொல்லுகிற அளவுக்கு நெருக்கினவன் வந்து கேட்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்ந்த இடத்துல உட்கார பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பலன் கொடுத்து உன்னை உயர்த்துகிறவராக இருக்கிறது. ஆமென், ஆமென். யோபு 42ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. வாசிங்க அந்த வசனத்தை. அதுக்கு 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதி உத்தாரமாக. யாருக்கு பிரதி உத்தாரமாக? சொல்லுங்க. யாருக்கு பிரதி உத்தாரமாக? யோபு கர்த்தருக்கு பிரதி உத்தாரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இங்க யோபு சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. யோபுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருந்தது? கண்ணீரின் பாதை, வேதனையின் பாதை, துக்கத்தின் பாதை. அத்திமரமும் தொழில் விடல, திராட்சை செடியும் பலன் கொடுக்கல, கட்டின மனைவியும் விட்டுட்டு போச்சு, ஆடு மாடுகளும் செத்து போச்சு, ஒட்டகங்களும் செத்து போச்சு, வேலைக்காரர்களும் விட்டுட்டு போனாங்க, தன்னுடைய நண்பர்களும் விட்டுட்டு போனாங்க. இப்ப நிலைமை எப்படிப்பட்டதா இருக்குது? எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை. ஆனா யோபுவோ கர்த்தரில் நிலைத்திருந்தார். கடந்த சொல்லுத்தோமா? கர்த்தரில் மகிழ்ச்சி. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். அவர் என்ன வேணாலும் எனக்கு செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவர், அவர் செய்து முடிக்க வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவர் என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன். என் தலையை உயர்த்த வல்லவர் என்பதை அறிஞ்சிருக்கிறேன். என் கர்த்தர் வந்து யோபுவுக்கு வந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடவில்லை. கர்த்தர் யோபுவுக்கு வந்து நான் சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறேன், உன்னுடைய பிரச்சனை இப்ப மாற்ற முடியும் என்று கர்த்தர் வந்து யோபுட்ட பேசல. யோபு வார்த்தையில் அறிக்கையாரு, என் வாழ்க்கையை மாற்ற நீர் வல்லவர், என் கண்ணீரை மாற்ற வல்லவர், என்னுடைய புண்களை மாற்ற வல்லவர், எனக்கு இழந்து போனதை எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க நீர் வல்லவர், என்னை இதுவரைக்கும் உருவாக்கினவர், என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், என்னை இந்த நிலைமைக்கு மாற்றி என்னை துயரத்தில் கொண்டு போய் நிப்பாட்ட வல்லவர். ஒருவேளை பிசாசனை இப்படி பண்ணிருக்கலாம், ஒருவேளை உலகம் என்னை பண்ணிருக்கலாம், ஒருவேளை மனைவி என்னை புறக்கணிச்சிருக்கலாம், என் சகோதரனை புறக்கணிச்சிருக்கலாம், நண்பர்களை புறக்கணிச்சிருக்கலாம். யார் என்னை புறக்கணிச்சாலும் தேவன் என் தலையை உயர்த்துவார், தேவன் என்னை உயர்ந்த சபை நடக்க பண்ணுவார். ஒரு நாள் வரும் அவர் எனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவார் என்று சொல்லி கர்த்தருக்கு யோபு
வாக்குத்தத்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்க நினைச்சீங்கன்னா என் வாழ்க்கையை மாற்றுவே, நீங்க செய்ய நினைத்து தடைபடாது, எனக்குன்னு ஒரு மேப்பை உருவாக்கிருப்பே, எனக்குன்னு ஒரு காரியத்தை உருவாக்கிருப்பே, சாமி இப்படி வளர வேண்டும், இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இவ்வளவு பெரிய ஸ்தலங்களை உட்கார பண்ண வேண்டும், நான் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே எனக்கு ஒரு வரலாறு நீ எழுதியிருப்பே, அந்த வரலாற்றின்படி நடக்க வல்லவராய் இருக்கிறீ, நீ சொன்னதை செய்து முடிக்கிற அளவு நீ உறங்குவதில்லை என்பதற்கு தெரியும். நீ பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, நீ மனமாற ஒரு மனுப்புத்தன் அல்ல, நீ சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, நீ எல்லாவற்றையும் சொன்னா நீ செய்வீர் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்னைக்கு என் பிரச்சனை ஒருவேளை இந்த புண்களோடு பருக்களோடு வியாதியோடு காய்ச்சலோடு எல்லாரால கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஆனாலும் நீங்க எனக்கு செய்ய நினைத்தது, பக்கத்துல சொல்லுங்க, எனக்கு செய்ய நினைத்தது எனக்கு ஒன்று வச்சிருக்கிறீங்கல்ல, அது தடைபடாது. அன்னைக்கு என்னை உயர்ந்த ஸ்தலங்களில், பக்கத்தில் சொல்லுங்க, என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் அவர் கொண்டு போக அவர் வல்லவர். இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க, பக்கத்தில் சொல்லுங்க, இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நம்பிக்கை யாருக்கு இருந்துச்சு? யோபுவுக்கு இருந்தது. அது நடக்க ஆரம்பிச்சான். யார் எனக்கு பலன் கொடுக்காமல் போனாலும் பரவாயில்ல, யார் என்னை புறக்கணிச்சாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். நீ மகிழ்ச்சியா இருக்க நீங்க சந்தோஷமா இருக்க அவர் உங்களை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்களுடைய நினைவுகளை பார்க்கிற தேவன். அவர் சாதாரணமான அல்ல. உங்களுடைய துக்கத்தை அவர் பார்க்க மாட்டாரு, நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கணும் என்பதை அவர் பார்ப்பாரு. உங்க வேதனை அவர் பார்த்துட்டு இந்த வேதனையில் இருந்து எப்படி சந்தோஷத்தை உண்டு பண்ணுவது என்பதுதான் என் தேவன் பார்க்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, உன்னை சந்தோஷமா இருக்க வைக்க வேண்டும் என்பதுதான் என் தேவனுடைய ஃபியூச்சராகவே பார்க்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நீங்க ஆராய்ச்சி கொண்டு இருக்கீங்க. பக்கத்தில் சொல்லுங்க, அப்பேற்பட்ட தேவனை நீங்க ஆராய்ச்சிட்டு இருக்கிறீங்க. யோபு சொல்ற, தேவரீ சகலத்தையும், இன்னைக்கு இருக்க நிலைமை அது எனக்கு தேவையில்ல, நீங்க என் கூட இருக்கிறீர், நீ மாற்ற வல்லவ, நீ நடக்க பண்ண வல்லவ, என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் கொண்டு போக வல்லவ. மோசே சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார், தைரியமா சொல்றாரு. ஏன்னா அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். கரங்களை நன்றி சொல்லத்துமா, அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுடைய வார்த்தைகளை பாருங்க, எப்படிப்பட்ட வார்த்தையா இருந்துச்சு. மோசையை அழைக்கும் போது மோசைக்கு 80 வயது, மோசையை அழைக்கும் போது 80 வயது, அவனுடைய வாழ்க்கையில 80 வயது தளர்ந்து போன வயது. 80 வயதுல அவனுடைய நாவு எல்லாமே மாறிடுச்சு, உளறல் உள்ள நாவாய் மாறிடுச்சு. அவன் பேசுவது யாருக்கும் புரியாது. அவன் பேசுவதை புரியாதனால தான் கர்த்தர்ட்ட சொல்றான், நான் பேசுவது எகிப்தியருக்கு புரியாது, இஸ்ரவேலுக்கு புரியாது, என்னுடைய நாவு மந்த புத்தி ஆயிடுச்சு, என்னுடைய நாவு எல்லாம் மாறிவிட்டது என்று சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஆரோன்கிற ஒரு வாயை நான் வைக்கிறேன், நீ போ. ஆரோன்கிற வாயை வைக்கிறேன், நீ. அப்போ ஒன்றுமே இல்லை, பீஸ் போன பல்பு தான் யாரு சொல்லுங்க? பீஸ் போன பல்பு தான் மோசே. இது வாசிங்க, நான் சொல்ற வசனத்தை வாசிங்க. உபாகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 80 வயசுலேயே பேச முடியாதவன், 80 வயசுலேயே பலனற்று போனவன், 80 வயசுலேயே ஆடுகளை மேய்த்து ஓடினவன். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசே மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தான். 120 வயதா இருந்தான். அவன் கண் இருளடையவில்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. கரங்களை நன்றி செலுத்துவோமா? இப்ப 80லிருந்து 120 வருஷம் எத்தனை வருடம் ஆகிவிட்டது? 40 வருடம். 40 வருடம் தேவனை அறிந்த 40 வருடம், தேவன் அழைத்த 40 வருடம், இஸ்ரவேலை விடுவிக்கும்படி தேவன் கூப்பிட்ட வயது 80. 80லிருந்து 40 வருடம் நடந்து போகிறாரு. 40 வருடமும் தேவனுடைய பெலன் மோசேயின் மேல் இருந்தது, தேவனுடைய கண்கள் மோசேயின் மேல் இருந்தது. எழுதப்பட்டது 120 வருடம் அளவும் மோசேயுடைய கண்கள் இருளடையவில்லை, பெலன். 80 வயசுல பலன் இல்லைன்னு சொன்னவன், 80 வயசுல என்னால பேச முடியல என்று சொன்னவன், இப்போ 120 வயசுல மரிக்கும் போதும் என்னால பலன், கண்கள். இப்ப யார் உள்ள வந்தனால இது மாற்றப்பட்டது? தேவன் உள்ள வந்தனால, தேவனுடைய சத்தத்தை கேட்டனால, தேவன் செய்த காரியங்களை பார்த்தனால அவனுக்கு பலன் குறையவே இல்லை. இதே அவன் எகிப்து நாட்களில் பிறந்து 80 வயசு ஆற வரைக்கும் தடியை பிடிச்சு நடந்தான். 80 வயசு ஆற வரைக்கும் அவனுக்கு வயசு சென்றது தெரிந்தது. 1 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் அவன் வண்ணாந்தத்தை அடைந்த வயது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா 80லிருந்து 120 வருஷம் 40 ஆண்டுகள் அவன் நடந்தது பலவீனம் அவனுக்கு தெரியல, அவன் ஓடுன்றது அவனுக்கு
தெரியல, அவனுக்கு பேசுனது அவனுக்கு தெரியல, அவன் நடத்தின காரியங்கள் அவனுக்கு தெரியல, அவன் கண்கள் இருளடையவில்லை. 80 120 40 வருஷம் பலன் இல்லாமல் நடத்தின தேவன் நீங்க சாகர வரைக்கும் உன்னை பலனோடு நடத்த அவர் வல்லவரா இருக்கிறாரு. பலன் குறையாமல் வைத்துக் கொள்ள அவர் வல்லவரா இருக்கிறாரு. உன் கண் இருளாகாமல் வைக்க வல்லவரா இருக்கிறாரு. மோசே சொல்றாரு 80 வயசுல பலன் இல்லாதவன் சொல்றாரு, ஆனா சாகும்போது பலன் உள்ளவனாய் கர்த்தர் மாற்றினார்னா உன் வாழ்க்கையை மாற்றார் வல்லவரா இருக்கிறாரு. 80 வயசு உள்ள ஒரு வயதானுடைய பலன் குறையவில்லை என்றால், 80 வயசு அழைக்கப்படக்கூடிய பலன் குறையவில்லை என்றால், 30 வயசு 20 வயசு 10 வயசு அழைக்கப்பட்ட உங்களையும் என்னையும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. பிரியமானவர்களே, உன் கண்களை கூர்மையுள்ளதாக மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க விசுவாசம். தேவனோட பக்கத்துல உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தர் செய்ய வல்லவர் என்பது மோசே தெரிஞ்சு கொண்டு பலன் குறையவே இல்லையா. பலன் அபகுல சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் உனக்கு பலனாயிருந்து உன் கால்களை மான் கால்களை போலாக்கி உன்னை உயர்ந்த இடங்களில் கொண்டு போய் உட்கார பண்ண. மோசையோட உடம்பை இன்ன வரையும் யாரும் பார்க்க முடியல. அப்பேற்பட்ட உயர்வான இடங்களை கொண்டு போய் மோசையை நிப்பாட்டி அவர் பரலோகத்துக்கு எடுத்து கொடுக்குறாங்க. நன்றி சொல்லுத்தோமா. அவர் கொண்டு போகிற இடம் உனக்கு உயர்வான இடத்துல தாங்க கொண்டு போவாங்க. சாதாரணமான இடத்துல கொண்டு போய் உன்னை நிப்பாட்டுகிறவர் இல்லை. அவர் உயர்வான இடங்களை பக்கத்து சொல்லுங்க, உயர்வான இடங்களை கொண்டு போய் உட்கார பண்ணுகிறார். அடுத்த ஒரு சம்பவத்தை பார்ப்போம். தாவீது வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தவன், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன், தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டவன், தாயினால் புறக்கணிக்கப்பட்டவன், சுற்றி இருந்தவர்களால் புறக்கணிக்கப்பட்டவன். அவனுக்கு யாரும் கனி கொடுக்கல. வனாந்தரத்தில் குடித்த தண்ணீர், நீரோடையில் போகிற தண்ணீர், அங்கே இருக்கிற விலங்குகள் குடித்த தண்ணீர் குடித்து வாழ்ந்தவன். ஆனாலும் தாவீதை கர்த்தர் பலப்படுத்தி பழக்குவித்து கொண்டிருந்தாரு, கர்த்தர் உருவாக்கி கொண்டிருந்தாரு. நாட்கள் ஒன்று வந்தது, கர்த்தர் அவனை ராஜாவை உட்கார பண்ண. ரெண்டு சொல்லுத்தோமா. இந்த மாதிரி பாதையில தேவனை நோக்கி இப்போ வனாந்தரத்தில் அவன் கண்ணீரோடு அவனை துதித்து கொண்டிருந்தான் எழுதப்பட்டிருக்குதா. அவன் வனாந்தரத்தில் எப்பொழுதும் தேவனை துதித்து பாடி வீணையை வாசித்து கொண்டே இருந்தான் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறாங்க. ரெண்டு சொல்லுத்தோமா. தாவீது எது நடந்தாலும் நான் தேவனை துதிப்பேன், யார் கைவிட்டாலும் தேவனை துதிப்பேன், யார் என்னை புறக்கணித்தாலும் தேவனை துதிப்பேன், என்னுடைய 7 சகோதரனை கேவலமா பேசினாலும் தேவனை துதிப்பே. என்கிட்ட இருக்கிற அந்த 10 ஆடுகளை மேய்த்து கொண்டு ஒரு விஷயம் சிங்கம் ஒரு விஷயம் கரடி வந்தாலும் என் தேவனை துதிப்பதை விட மாட்டேன் என்று சொல்லி வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்தவனை தான் கர்த்தர் அரசனாய் உண்டு பண்ணினாரு. ஒருவேளை இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில வேதனை இருக்கலாம், ஆனா தேவனை துதிக்கிறத மாத்திர விட்டுறாத. அவருடைய பலப்படுத்துகிறவராய் இருக்கிறாரு. அவரை புகழ்கிறத மாத்திர விட்டுறாத. அதை விட்டுட்டேனா நான் எழும்பி வர முடியாது. அவருடைய ஆசீர்வதிக்கிறவன் இல்லைன்னு சொல்ல, ஆனால் நீங்க முயற்சி பண்ணாதான் அவருடைய தூக்கி நிறுத்துவாங்க. பக்கத்தில் சொல்லுங்க, தாவீது சோர்ந்து போய் வனாந்தரத்தில் உட்கார்ந்து நான் தூக்கி நிப்பாட்ட முடியாது. எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டே இருந்தான். யார் கைவிட்டாலும் நான் தேவனை துதிப்பேன். அவர் என்னை தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், தோளும் தடியும் என்னை தேற்று, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்க நான் தாழ்ச்சி அடையே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் என்னை விடுகிறார் அப்படின்னு சொல்லி அவன் துதித்து கொண்டே இருந்தான். கர்த்தர் அவன் எப்படி உட்கார பண்ணார், ராஜாவா உட்கார பண்ணார். பக்கத்தில் சொல்லுங்க, நீ இன்னைக்கு நீ துதித்து கொண்டு இருக்கிறியா? கவலையின் மத்தியில் அதெல்லாம் ஒதுக்கிட்டு தேவனை துதிச்சுட்டு இருக்கியா? கண்ணீரின் மத்தியில் ஒதுக்கி கண்ணீரை ஒதுக்கிட்டு துதிச்சுட்டு இருக்கியா? கர்த்தர் உன்னையும் ராஜாவா உட்கார பண்ண இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். 205 வருஷம் தேராகு ஆரானிலே மரித்தான். ஆரானிலே மரித்தான். அடுத்த வசனம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனையுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இப்போ ஆரான் என்பது யாருடைய ஊரு? ஆபிரகாமுடைய ஊரு. கர்த்தர் சொல்றார் ஆபிரகாமை பார்த்து, இந்த தேசத்தில் இருக்காத, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்கே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். அப்போ ஆரான் என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் கிடையாது. ஆரானை விட்டு தான் கர்த்தர் எங்க அனுப்புறாரு? வனாந்திரத்துக்கு நேராக ஆபிரகாம கானான் தேசத்துக்கு அனுப்புறாரு. கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம்? செழிப்பு மிக்க தேசம், ஆசீர்வாதமான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆபிரகாம அங்க அனுப்புறாரு. அதே அதிகாரத்தில் நான் சொல்ற அதிகாரத்தை வாசிங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1ஆம் வசனம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களையும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி,
நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். இப்ப ஆபிரகாமுடைய ஊர் என்ன ஊரு? ஆரான். ஆரானிலிருந்து தான் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்கே என்ன பண்ணுவேன், உனக்கு தேசத்தை கொடுப்பேன். இப்போ ஈசாக்கு பெண் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு ஒரு ஆசை. எப்படிப்பட்ட ஆசைனா, கானானிய ஸ்திரியை திருமணம் செய்யக்கூடாதான், தன்னுடைய ஜனமாகிய ஒரு ஸ்திரியை தான் ஈசாக்கு என்ன பண்ண வேண்டும், கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஊழியக்காரர் எலியேசர் அனுப்புறாரு. எங்க அனுப்புறாருன்னா ஆரானுக்கு அனுப்புறாரு. ஆரான்ல தான் பெண் இருக்குது, அங்க போ. எங்க ஆரான் எங்க இருந்து வந்தது? ஆபிரகாமுடைய பிறந்த ஊர் தான். அங்க இருந்து தான் வெளியே வராரு. ஆனா பெண் எடுக்கிறதுக்கு திரும்ப எங்க அனுப்புறாரு? ஆரானுக்கு. ஆனா ஒரே ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கொள், யார் அங்க கூட்டிட்டு போக கூடாது? ஈசாக்க கூட்டிட்டு போக கூடாது. ஏன்னா அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் கிடையாது. அந்த இடத்துல தான் எல்லா விக்கிரங்களும் செய்யற இடம். அது பாலான தேசம். அந்த பாலான தேசத்துக்கு யாரை கூட்டிட்டு போக கூடாது? ஈசாக்க. அவனுடைய நிழல் கூட எங்க படக்கூடாது? ஆரான்ல படக்கூடாது. நல்ல தகப்பன் தானே, தன்னுடைய மகன் எங்க போயிடக்கூடாது சொல்லுங்க? விக்கிரகத்தோப்புக்கு போயிடக்கூடாது. அங்கே இருந்து ஒரு ஸ்திரீ வேணும், அவங்கள நம்ம பரிசுத்தம் ஆக்கிடலாம். ஆனா என்னுடைய மகன், நான் அங்க பட்ட கஷ்டமும் பட்ட வேதனையும் என்னுடைய மகன் படக்கூடாது என்பதற்காக ஊழியக்காரர் சொல்றாரு. அதே 8ஆம் வசனம், பெண் உன் பின்னே வர மனதில்லா, பெண் உன் பின்னே வர மனதில்லா திருந்தாளேயாகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். அழைத்து கொண்டு இப்ப எலியேசர் சொல்றாரு, ஒருவேளை அந்த பெண் ஒத்துக்கலைன்னா நான் ஒருவட என்ன பண்ணிட்டு போலாமா? ஈசாக்க கூட்டிட்டு போகணுமா கேட்கிறார். முதல் தடவையும் சொல்றாரு, என் தொட சந்தில கை வச்சு சொல்லு, ஈசாக்க அங்க கூட்டிட்டு போக கூடாது. 2வது தடவையும் சொல்றாரு, எது வேணாலும் பண்ணு, ஆனா யாரும் அங்க கூட்டிட்டு போக கூடாது, ஈசாக்க கூட்டிட்டு போகக்கூடாது. இது ஒரு தகப்பனுடைய இருதயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து நீ கானானுடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல். இது 2 சம்பவம் ஒண்ணு ஆகதா? ஆபிரகாம் சொன்னது ஈசாக்குக்கு கானானிய ஸ்திரியை எடுக்காமல் எங்க போய் எடுக்கணும் சொல்லுங்க? தன்னுடைய ஜனமாகிய எந்த ஒரு ஆராம்ல போய் ஈசாக்குக்கு பெண் எடுக்கணும். இதே காரியத்தை தான் ஈசாக்கு பண்றாரு. தன்னுடைய மகனா இருக்கிற யாக்கோபுக்கு எங்க பெண் எடுக்க கூடாதான்? கானானிய ஸ்திரியை திருமணம் செய்யக்கூடாது. எங்க போகணுமா? வாசிங்க. எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு. இவர் எப்படிப்பட்ட தகப்பன் சொல்லுங்க? இவர் எப்படிப்பட்ட தகப்பன்? இப்போ ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கை பாதுகாத்து கொண்டார். எதற்கு பாதுகாத்து கொண்டாரு? ஆரானுக்கு போகக்கூடாது, நான் தேவன் என்னை பிரித்தெடுத்த இடத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக ஈசாக்கை போக விடவில்லை. ஆனா ஈசாக்குடைய மனது எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, ஈசாக்குடைய மனது ஏசா மேல் பற்றி இருந்தது. அதனால யாக்கோபை எங்க அனுப்பிவிட்டாரு? பாதான் அராமிலே அனுப்பிவிட்டார். எப்படி அனுப்பிவிட்டாரு? வெறுங்கையா அனுப்பிவிட்டாரு. எப்படி அனுப்பிவிட்டாரு? வெறுங்கையா. இப்ப தாய் தகப்பன் கைவிட்டுட்டாங்களா? ஏசா கைவிட்டாங்களா? எல்லாருமே கைவிடப்பட்டு இப்ப சபிக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு யாக்கோபு போறாரு. எங்க போறாரு? சபிக்கப்பட்ட ஒரு தேசம், புறக்கணிக்கப்பட்ட ஒரு தேசம். தேவன் அழைத்து வந்தது. ஒருவேளை தேவன் ஆசீர்வதிக்கிறதா இருந்தா ஆபிரகாமை பதான் அராமிலே ஆசீர்வதித்து அவன் பேரை பெருக பண்ணி அவனுக்கு இஸ்ரவேல் பேரிட்டு அவனை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் தேவன் அவனை பெருக பண்ணிருக்கலாம். ஆனா தேவன் ஆபிரகாமை பிரித்தெடுத்து கானானுக்கு நேராக கூட்டிட்டு வராரு. ஆனா யாக்கோபையோ அவனுடைய தகப்பனாக ஈசாக்கு எங்கே அனுப்புறாருன்னா சபிக்கப்பட்ட தேசமாக பதான் அராமிற்கு என்ன பண்றாரு? அனுப்பி வைக்கிறாரு. ஒருவேளை இதே சூழ்நிலையில நம்ம உட்கார்ந்துருக்கலாம். ஆனா பக்கத்துல சொல்லுங்க,
எப்பேற்பட்ட வறட்சியில் நீ போனாலும் உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? இப்போ ஒரு புதிய ஹிஸ்டரியை உண்டாக்குறாரு. ஆபிரகாம் வெளியே வந்துட்டாரு, அதனால அந்த தேசம் சபிக்கப்பட்டதா போச்சு. அந்த ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் தேவன் ஜனங்களை பிரித்து ஆபிரகாமை கொண்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி இஸ்ரவேல் தேவன் மேல கோபமா இருப்பாங்க. இந்த கோபத்தை மாற்றணும். பிதாவாகிய தேவன் தான் இந்த உலகம் முழுவதும் தேவன். அவர் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாரு. அவங்க செய்கிற காரியங்களை கர்த்தர் உயர்த்துவார் என்பதற்காகவே தன்னுடைய பேரனாகிய யாக்கோபை அதே பாதான் அராமுக்கு கொண்டு போய் தேவன் செய்த எல்லா கட்டளையிலும் பேரு அதே இடத்துல அந்த பதான் அராமிலே கர்த்தர் யாக்கோபுடைய தலையை உயர்த்தார். என்று சொல்லுத்தோமா? எந்த இடத்துல இருந்து ஓடி போனாலும் அதே சந்ததியை திரும்ப அந்த இடத்துக்கு கொண்டு வந்து கர்த்தர் அவங்க தலையை உயர்த்துகிறவராக. கடந்த நன்றி சொல்லுத்தோமா? ஒருவேளை துரத்துண்டு நீ வந்திருக்கிறீங்களா? சபிக்கப்பட்ட இடத்துக்கு வந்தோம் நினைக்கிறீங்களா? என்னுடைய தாய் தகப்பன் சந்ததியெல்லாம் ஒரு இடத்துல நல்லா இருந்தாங்க, ஆனா நானும் துரத்தப்பட்டு இந்த ஊர்ல வந்து மாட்டிக்கொண்டு இது சபிக்கப்பட்ட ஊராயிற்று, இந்த ஊர்ல எழும்ப முடியவில்லையே, இந்த இடத்துல நான் மாட்டிக்கொண்டனே. தேவன் தான் எல்லா சூழ்நிலை கிரியை உருவாக்குறவர். ஈசாக்கு அனுப்ப ஆபிரகாம் மனதில்லை, ஆனா ஈசாக்கோ யார் அனுப்புனாரு? யாக்கோப அனுப்புறாரு. ஆபிரகாம் எங்கிருந்து பிரிச்சாரு? பதான் அராமிலிருந்து பிரிச்சாரு ஆபிரகாம. ஆனா யாக்கோபு எங்க வச்சு ஆசீர்வச்சாரு சொல்லுங்க? 20 வருஷம் அவன் கையிட்டு செய்யற எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. அவனுடைய சந்ததியை பெருக பண்ணாரு. இந்த இடத்துல இருந்து ஒரு சந்ததி புறப்பட்டு போச்சு. ஆனா அதற்கப்புறம் 12 கோத்திரத்தை கர்த்தர் அதே சபிக்கப்பட்ட இடத்துல உருவாக்கி அந்த ஜனங்கள் உண்பதாக இஸ்ரவேல் தேவன் தான் தேவன். நீங்க கும்புறது எதுவும் தேவன் இல்ல, நீங்க உருவாக்குற எந்த விக்கிரமும் அல்ல. எல்லா விக்கிரத்தையும் உடைச்சு போட்டு தேவன் யாக்கோபோட இருந்ததை லாபான் சொல்றாரு. அவன் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து லாபான் ஒவ்வொரு வாட்டியும் யாக்கோபை நெருக்கி நெருக்கி இன்னொரு 7 வருஷம் இன்னொரு 7 வருஷம் சொல்லி உட்கார வச்சு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் லாபான் பிடுங்கி கொண்டான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஆசீர்வாதம் எங்க இருக்குது? யாக்கோபிட்ட இருக்குது. யாக்கோபு யாருடைய மகன்? தேவனுடைய மகன். இவ்வளவு நாளுக்கு நம்முடைய செழிப்பு இல்லாதது யாக்கோபு வந்ததுக்கு அப்புறம் செழிப்பு உண்டானது என்று லாபான் அறிந்து கொண்டான். ஆபிரகாம் போகும்போதும் லாபான் இருந்திருப்பாரு. அதற்கப்புறம் தன்னுடைய பேரன் வரும்போதும் லாபான் என்ன பண்ணிருப்பாரு? இருந்திருப்பாரு. ஆபிரகாம் சந்திக்காத ஆசீர்வாதத்தை யாக்கோபை கொண்டு கர்த்தர் சந்திக்க பண்ணாரு. நீ துரத்தப்பட்ட அதே இடத்துல கர்த்தர் உன் தலையை உயர்த்த வல்லவராக. யாக்கோபு எல்லாரும் கைவிட்டாங்க. அத்திமரம் துளிர் விடல, தாச்சி செடி பலன் கொடுக்கல, ஏச துரத்திட்டாரு, சுற்றி இருக்க ஜனங்களை துரத்திட்டாங்க. ஒருவனாய் வெறும் கையாய் கடந்து வர்றான். சபிக்கப்பட்ட தேசத்துக்கு வர்றான், ஒருவனா வர்றான். தன்னுடைய தாத்தாக்கள் எல்லாத்தையும் துரத்தி விட்டு அதே தேசத்துக்கு வர்றான். எல்லாரும் வேண்டான்னு சொல்லிட்டு போட அதே தேசத்துக்கு வர்றான். துரத்தப்பட்ட அதே தேசத்துக்கு வர்றான். இப்போ எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பான்னு யோசித்து பாருங்க. நீங்கள் விட்டுட்டு ஓடனே இல்லை, இப்போ உனையவே இந்த இடத்துக்கே துரத்தி விட்டாங்களா? பிறந்த ஊருக்கே நீ வந்துட்டியா? அதுதாங்க வாழ்க்கை. பிறந்த ஊருக்கு வந்துடுற உறவில் உன்னுடைய சந்ததி ஓடி இருக்கலாம், ஆனால் நீ எங்கே வந்து மாட்டிக்கிட்டே? இப்போ பிறந்த இடத்துக்கே வந்துட்டே இல்லை. இதுதான் உன் வாழ்க்கை, இதுதான் உன் தெய்வம், இவரை கும்பிடுன்னு சொல்லி எவ்வளோ என்ன பண்ணியிருக்கலாம்? எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் யாக்கோபு என்னை அழைத்தார் உண்மை உள்ளவர், என் தலையை உயர்த்த வல்லவராக இருக்காரு. 20 வருஷம் ஒருவேளை சிறைச்சாலை, 20 வருஷம் ஒருவேளை அடிமைத்தனம். ஆனால் அடிமைத்தனத்திலேயே கர்த்தர் யாக்கோபு ராஜாவை உட்கார பண்ணாரு. எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, அவரை நடத்தி இருக்கிறாரு. பலவீனம் இல்லாத நேரத்திலும் கர்த்தர் யாக்கோபுக்கு பலனை கொடுத்து நடத்தினவராக இருந்தார். ஹல்லேலூயா. வனாந்தத்துல படுத்து கொண்டிருந்தான். வனாந்தத்துல படுத்து கொண்டிருந்தவன ஏணி மூலமா இறங்கி வந்து வாக்குத்தத்தம் கொடுத்தார். நீ போ, அந்த தேசத்துல உன்னை 2 மடங்கு 2 பரிவாரத்தை கொடுப்பேன். உன்னுடைய தகப்பனை வச்சு அதை செய்ய முடியல. உன் தகப்பனை ஆபிரகாம் அனுப்பல, ஆனா உன் தகப்பனோ உன்னை அந்த இடத்த கொண்டு போறது நோக்கம் இல்லைன்னு நினைக்காத, நோக்கத்தோடு அனுப்புறாரு. அந்த இடத்துல நானே தேவன் ஜனங்கள் அறிந்து கொள்வார் என்பதற்காக யாக்கோபை புடமிட்டாரு. கண்ணீரின் பாதையில் நடத்தினாரு, துன்பத்தின் பாதையில் நடத்தினாரு, வறுமையின் பாதையில் நடத்தினாரு, எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையை உண்டு பண்ணினாரு. ஆனா யாக்கோபு எந்த இடத்துலையும் இந்த தேவனை மறுதலிக்கவில்லை, வார்த்தையை விட்டுவிடவில்லை, வாக்கு தத்துவத்தை எந்த இடத்துல அவன் என்ன பண்ணவில்லை? விட்டுவிடவில்லை. ஆபிரகாம் எப்படி வாக்கு தத்துவத்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டாரோ அதே வாக்கு தத்துவத்தை யாக்கோபு பிடிச்சனால ஆபிரகாமை காட்டிலும் ஈசாக்கை காட்டிலும் தன்னுடைய சந்ததி மிகவும் பெருக பண்ணதாக கர்த்தர் பதான் அராமிலே அவனை ஆசீர்வதித்தார். அதை நன்றி செலுத்தோமா? ஒருவேளை சபிக்கப்பட்ட குடும்பத்துக்குள்ள நீ போயிருந்தாலும் சரி, துரத்தப்பட்ட குடும்பத்துக்குள்ள போயிருந்தாலும் சரி, நான் விசுவாசத்துக்குள்ள இருக்கிறேன், நான் ஜோம்
ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா என் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னை எழும்ப விட மாட்டேங்கிறாங்க. இந்த குடும்ப சாபங்களை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறது, இந்த குடும்ப பாவங்களை மேற்கொண்டு இருக்குது. யாக்கோபு போன இடமும் சபிக்கப்பட்ட இடம் தான், யாக்கோபு போன இடமும் புறக்கணிக்கப்பட்ட இடம் தான், பெரிய பெரிய விக்கிர தோப்புகள் உள்ள இடம் தான் யாக்கோபு. ஆனாலும் யாக்கோபு செய்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினாரு. யாக்கோபு செய்த ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் தலையை உயர்த்தினாரு. இன்னைக்கு சொல்லுங்க, உன் குடும்பம் சாவுன்னு சொல்லாத, நான் அந்த குடும்பத்துக்குள்ள வந்திருக்கிறேன். கர்த்தரின் தலையை துளிக்க பண்ண வல்லவரா இருக்கிறாரு, கர்த்தரின் தலையை உயர்த்த வல்லவரா இருக்கிறாரு. ஏனென்றா கர்த்தர் யாரெல்லாம் வேண்டாம் முடியாது நடக்காதுன்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல உங்களை உட்கார வச்சு உங்களை அழகு பார்க்கிறவரா இருக்கிற. பக்கத்துல சொல்லுங்க, முடியாதுன்னு சொல்ற இடத்துல தான் உட்கார வச்சு அவர் அழகு பார்க்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்த்தாலும் மரியாளும் அழுது கொண்டு இருக்கிறாங்க, லாசர் இறந்துட்டான்னு அழுது கொண்டு இருக்கிறாங்க. அவர் வர்றாரு, வந்த உடனே தூக்கி விடல. கவலைப்படாதீங்க, பலனோடு இருங்க, விசுவாசமா இருங்க, கவலைப்படாதீங்க, தேவன் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. சேர்ந்தவர் என்ன பண்ணாரு, கண்ணீர் விட்டு உடனே கொண்டு போய் கலரை தரங்க சொல்லல, கூட இருந்து என்ன பண்ணாரு, பலப்படுத்துறாரு, தைரியப்படுத்துறாரு, விசுவாசமாரு, அற்புதம் செய்வாரு, கர்த்தர் அற்புதம் செய்வார். என்ன பண்ணாரு, உற்சாகப்படுத்தினாரு. யவீரு கூட நடந்து வரும்போது பிள்ளை செத்துருச்சுன்னு சொன்ன உடனே கவலைப்படாத, உடனே தூக்கினான். அதெல்லாம் சொல்ல, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு, நான் உன்னை நடத்துவேன். தைரியப்படுத்துறாரு. உன் பிள்ளை நித்திரையா தான் இருக்குது, சாகலை, என்ன இருக்குது, நித்திர தைரியப்படுத்துறாரு. அவர் சகலத்தையும் செய்து முடிக்க ஒரு நிமிஷம் போதும். அவர் பக்கத்தில் சொல்லுங்க, அவர் உங்களை பலப்படுத்தி உங்களை தைரியப்படுத்தி உன் கண்கள் மூலமாக உன் சிறையிருப்ப திருப்புற தேவனா இருக்காரு. நன்றி சொல்லுத்தோமா. எது நடந்தாலும் கவலைப்படாத, யாரு என்ன சொல்லணும் கவலைப்படாத. ஒருவேளை யாக்கோப்பின் பாதையில் நடந்து கொண்டிருக்கலாம், மோசையின் பாதையில் நடந்து கொண்டிருக்கலாம். சந்தோஷமா பாட்டு பாடி துதிக்க ஆரம்பி, தேவனை மாத்திரம் பார்க்க ஆரம்பி. எல்லாரும் கைவிட்டாலும் அவரை விட்டு விடாத, அவரை நோக்கி பார்க்க ஆரம்பி. அவர் உனக்கு உயர்ந்த இடங்களில் கொண்டு போய் உன்னை உட்கார பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிற தேவன் நல்ல பிரியமானவர்களே. பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. உன் வாழ்க்கையில அவர் உன்னை பலப்படுத்தி உன் கால்களை மான் கால்களை போலாக்கி உன் தலையை அவர் உயர்த்தவராக்கிறார். எல்லாரும் எழுப்பி நின்று நல்ல வேலையில கரங்களை தட்டி ரிபலா ரபா ஷபலா ரபா ரிபலா ரபு இனேசிக்கிற அன்பின் பரலோக எஜமானி நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இயேசுவின் நாமத்துல எப்படி ராஜா யோபு மூலியமா ஆசீர்வதித்தீரோ, மோசையை ஆசீர்வதித்தீரோ ராஜா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தீரோ, யாக்கோப ராஜா ஒதுக்கப்பட்ட அதே இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டி ஆசீர்வதித்தீரோ ராஜா. அதே போல இயேசுவின் அந்த ஜனங்களை ஆசீர்வதிங்க ராஜா. இனி இருக்க போற இந்த 15 நாட்கள், இந்த வருடம் முடிய போது ராஜா, இந்த 15 நாட்கள் பிள்ளைகள் சந்தோஷமாய் ஆடி பாடி உம்மை துதித்து உம்மை மகிழ்ந்து ராஜா, தேவனுடைய சமூகத்துக்கு நேராக தேவனுடைய 2025 வாக்குத்தத்தத்துக்கு நேராக வரணும் ராஜா. இயேசுவின் அதற்குள்ளாக இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வேதனைகளை மாற்றி ராஜா உயர்ந்த ஸ்தலங்களில் கொண்டு போய் நிப்பாட்டுங்க ராஜா. ஒருவேளை இந்த 12 மாதங்கள் கண்ணீர் ஒரு வாழ்க்கையில ராஜா சொல்லி சொல்லி அழுது கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு ராஜா, இந்த 12வது மாசத்துல எல்லா கண்ணீரை துடைப்பீராக என்று ஜெபிக்கிறேன். நீ பெரிய காரியங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். அவர் பார்த்து சொல்லுங்க, அவர் என்னை பலப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. என்னை பலப்படுத்துங்க ராஜா, என்னை தைரியப்படுத்துங்க. நான் சந்தோஷத்துல ராஜா மகிழ்ந்திருக்கும்படி அவர் செய்கிறவரா இருக்கிறாரு. நீர் மாத்திரம் மகிமைப்படும். எல்லா துதிகனமே உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.